அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். கண்டிப்பா இந்த குரு பகவானுடைய உச்சமான குரு பயிற்சி எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சத்துல வந்து உட்கிறாரு. கடகத்துல புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல வர்றாரு. எப்ப? கரெக்டா ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அம்மன் அருடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும், இந்த குரு பயிற்சி வீடியோ பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம எடுக்கிறோம். எல்லாருமே நீங்க குரு பயிற்சி எல்லா வீட்லயும் பார்த்திருப்பீங்க, எல்லா சேனல்லையும். ஆனா இது வித்தியாசமான ஒரு காலகட்டத்தை அவங்க பேச்சு எடுக்க போறோம். குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு. இப்ப குரு பகவான் ஒண்ணும் இல்ல, புனர்பூசம் பூசம் ஆயில போவார். அப்ப என்னென்ன யோகம் உங்க ராசிக்கு எப்படி வேலை செய்யும், இதையும் நம்ம எடுக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைகள் வரும்பாங்க. எப்படி? ஒருத்தருடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. அப்ப இது உச்சமான குருவா வர்றாரு. அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதுக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான ஒரு பதிவும் இதுல நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசி மகரம். எப்படி? காலபுருஷனுடைய 10வது ராசி. அது மட்டும் இல்லைங்க, எப்போதுமே சரி தொழிலை பத்தி, இப்படி தொழில் உத்தியோகத்தை பத்தியே ரொம்ப சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. எப்படி? ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. அந்த மகரத்துடைய இயல்பான குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும், பயங்கரமா அறிவை திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசினா மகரம் தான். சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி நல்லா பாருங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாயி உங்க ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பலம். அது மட்டும் இல்ல, உங்க ராசி அதிபதியை பார்க்கறது அதை விட டபுள் மடங்கு பலம். இப்ப எப்படிப்பட்ட யோகம் மட்டும் இருக்கு மட்டும் பாருங்க. தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது பார்த்துக்கிட்டு நீங்க தயவு செய்து பலனை எடுங்க எடுங்க எடுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு யோகமான கிரகமா இப்ப செயல்படுவார். எத்தனை பேர் சனி பகவானுடைய பிடியில இருக்கீங்களோ, சனி பகவான் எத்தனை பேருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குதோ, எத்தனை பேருக்கு பாதிப்பை கொடுக்கும், அவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நல்ல நேரம் நெருங்கும். எப்படி? பயங்கரமான ஒரு நல்ல நேரம் நெருங்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வரும். எப்படி? எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வரும். எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல வரும். இந்த குரு பயிற்சி சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, ஒன்றும் இல்லை, குரு பகவான் பார்க்கறோம்னா உங்க ராசியில குரு நீசமாவாரு. குருனா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஜாதகத்துல எல்லா தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கடவுள்னா குரு பகவான் தான். அவர் இருக்கிற இடத்துல பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலம். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. ஏன்னா குழந்தைக்காரக குரு, பணத்துக்காரக குரு, ஒழுக்கத்துக்காரக குரு, மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, ஆசிரியர், ஒரு 10 பேர் மதிக்கிறாப்புல ஒரு அந்தஸ்தான ஒரு ஒரு நிர்வாக திறமை கொண்டக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க குருவுடைய ஆதியத்தில் இருப்பாங்க. பொறுமை, அமைதி, இந்த மாதிரி சார்ந்த விஷயம் எல்லாமே டேலண்டா அறிவா யோசிப்பாங்க. ஏன்னா இவ்வளவுக்கு அதிபதியா குரு வர்றாரு. அப்போ உங்க ஜாதகத்துல குரு பகவான் மட்டும் நல்லா யோகமா மட்டும் இருந்துட்டாருன்னா இப்ப இந்த காலம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா குருவுடைய பார்வை, குரு உங்க ராசியை பார்த்து சனி பகவானை பார்க்கிறார். குரு உங்களுக்கு எத்தனை வீட்டு தெரியுமா? 3ஆம் இடத்து. 3ஆம் இடத்துல என்ன இருக்கு? முயற்சி இருக்கு, வெற்றி இருக்கு. உங்களுடைய சகோதர உறவு, செல்போன், இந்த கணிதத்துறை, எழுதுத்துறை, பத்திரிகை துறை எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். எப்படி? முயற்சியை, ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னா 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். அடுத்து பாருங்க 12ஆம் வீட்டு அதிபதி. வெளிநாடு, வெளியூர், அலைச்சல் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், பயணங்கள் மூலமாக வருமானம் திட்டுறது. எப்படி? வெளிநாடு, வெளியூர் மூலமாக காசு பணம் சம்பாதிக்கிறது, இடம் விட்டு இடம் போறது, எல்லாமே இந்த 12ஆம் இடத்துடைய தொடர்பு. விரைய செலவு சொல்லுவாங்க, விரயஸ்தானம். இப்படி விரைய செலவு,
சுப செலவு, வீடு கட்டுறது, நிறைய ஒரு நல்லா தூங்குறது, தூக்கம் இது எல்லாமே இந்த 12ஆம் இடம் தான். உடைய கால் பகுதி எல்லாமே இந்த 12ஆம் இடத்தை குறிக்கும். இப்படிப்பட்ட அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருந்தார். இப்படி எதிரி பகையில போய் மாட்டியிருந்தார். ஒண்ணுல உங்க சகோதரி எதிரியா மாறி இருப்பான். நல்ல தூக்கன்மை இருந்திருக்காது. நிறைய செலவை குடும்பத்துல அதிகமா பார்த்திருப்பீங்க. எடுக்கக்கூடிய முயற்சி சரியா இருந்திருக்காது. யாருடைய பிறப்பு ஜாத தசாபதி சரியில்லை, நான் சொன்ன விஷயத்த கேட்டு பாருங்களேன். ஆமான்னு சொல்லுவாங்க. ஆமா இருந்துச்சு. நல்ல படிப்பு கல்வி சரியா இல்லை, வருமான பொருளாதாரம் ரொம்ப டைட்டா இருக்கு, எனக்கு இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பூமி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை மேல இருக்குது, நல்ல உத்தியோகம் கிடைக்கல, கடன் தலைக்கு மேல அதிகமா இருக்குது. எப்படி கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, உங்களுடைய பூர்வீக சொத்து, அப்பாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்துல ஒரு பிரச்சனை, மேல் படிப்பு பட்ட படிப்பு படிக்கிறவங்களாம் இங்க அரசாங்க வேலை கிடைக்கல, வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அமைப்பா இல்லை, எல்லாமே தடங்களா கொடுக்குறாரு, இப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா மகரம் தான். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு கண்டிப்பா கடனை வைக்கும். நோய், எதிரி, பகை, கடன், அம்பு, வழக்கு, பிரச்சனை, இல்ல கணவன்கிட்ட குடும்பத்துல ஒரு கலக்கங்கள், தடுமாற்றங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த கண்டிப்பா கொடுத்துருக்கோம். இதை நான் ஏன் தெளிவா சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரன். இனிமே பெருசா எதுவுமே உங்களுக்கு தாக்கம் வராது. குரு பார்த்துட்டாரு. ஆனா உங்க ராசிக்கு அவர் நல்லவரை கெட்டவரை நீங்க ஜாதகத்தை தயவு செய்து வருஷத்துல ஒரு வாட்டி நீங்க கண்டிப்பா ஜாதகத்தை பாருங்க, மகரத்தை பொறுத்தவரை. ஏன்னா அம்மன் வீட்டுல நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரன். இப்ப எல்லாமே நல்லதா காட்டு, நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். இதை கண்டிப்பா நீங்க பயப்படாம பயணிங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். முதல் பலன் என்ன சொல்லுவேன், குருவுடைய பார்வை. திருமணம் நடக்கலாம், திருமணம் நடக்கும் நான் சொல்லுவேன். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம், ஒரு கேஸ்ல ஜெயிக்கிறது, சகோதர உறவு, சகோதரி உறவு, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும். ஒன்றும் இல்லை, வெளிநாட்டுல வெளியூர்ல போய் படிக்கலாம், அங்கேயே உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குங்க. இந்த குரு பயிற்சி முதலே அப்படிதான் வெளிநாடு வெளியூர்ல சாதிக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு போகக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி வேலை செய்யும். ஏன்னா சனி பகவான் நட்சத்திரத்துல போறாரு, சனி பகவான் அந்த குரு பகவான் பாக்குறாரு. அதனால வேலை உத்தியத்துல பெரிய லெவலுக்கு நீங்க போறீங்கிற வார்த்தையை நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். நீங்க நிறைய பேர் பாருங்க, இடம் வாங்கல, வீடு வாங்கல, கண்டிப்பா நிறைய பேர் வீடு கட்ட முடியல, இடம் வாங்கல, எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நீங்க ஜாதகத்தை பாருங்க, இப்ப வீடு இடம் பூமி ஆட்டோமேட்டிக்கா அமையும். நீங்க எதுவும் தேடி போனா உங்களை தேடி வரும். இந்த குரு பயிற்சி கண்டிப்பா அதுக்கான ஒரு யோகத்தை கொடுத்தே தீரும், இல்ல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சுப செலவு பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவருடைய பார்வை எங்கே பாக்குது, நல்லா பாருங்க, 7ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பாக்குது, பெருங்கோணத்தை பணத்தை பாக்குது, அடுத்து எங்க உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப அப்பா சொத்து, தாத்தா சொத்து, வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா அமையும். நிறைய பேருக்கு சொல்றேன், புதுசா தொழில் பண்ணக்கூடியவங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில்ஸ்தான அதிபதி சனியுடைய சாரத்துல இந்த குரு போய் உங்க ராசியை பார்ப்பால் தொழில் உத்தியோகத்துல பயங்கரமான மாற்றத்தை கொடுப்பா. அது இல்லாம லாபத்தை அவர் பாக்குறாரு. ஒண்ணு இல்ல, கமிஷனே அவரா இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும். ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும், கலைத்துறை நல்லா இருக்கும், வெளிநாடு வெளியூர் சார்ந்த பிசினஸ், பணம் கொடுத்து வாங்குறது, நகை கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சார்ந்த வேலை, இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. ஏன்னா அவர் 11ஆம் இடத்தை பாக்குறாரு. மூத்த சகோதரம் நிறைய வெற்றிகள் வரும், மேல் படிப்பு பட்ட படிப்பு நல்ல ஒரு மாற்றம் வரும், அரசியல பயங்கரமான ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும், பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா அவர் உங்க ராசியை பார்த்து 11ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தை பார்ப்பலாம் சொல்றேன். தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு கண்டிப்பா குறையும். நான் மருத்துவ ஸ்தான அதிபதியே 12ஆம் வீட்டு அதிபதி நேரம் உங்க ராசியை பார்ப்பா. இங்க மருத்துவ செலவு, வரைய செலவு கண்டிப்பா உடம்பு தாக்கத்துல இருக்காது. ஆனா குருவும் சனியும் ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப எல்லாமே யோகமா தான் இருக்கும். உங்களுக்கு கெட்டது பெருசா மேக்சிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. 100க்கு 20% தான் உங்களுக்கு பிளவினம். 80% உங்களுக்கு யோகம் தான். ஆனா ஜாதகத்தை தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கான நேரமா இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, எடுங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, எடுங்க, கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய மாட்டாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு 100க்கு 100% யோகம் பயங்கரமா வேலை செய்யும் இந்த குரு பயிற்சி. அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும், நல்ல ஒரு டைமா கண்டிப்பா வேலை செய்யும். பார்த்து பெண்களுக்கு பாருங்க, மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா ஒரு நட்சத்திர பலம் பார்ப்பாங்க. முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க, எதுலையுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நேர்மையான குணம், பயங்கரமா திறமையான குணம் நிறைய இருக்கும். உத்திராடத்துல பிறந்தாவே எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, இது வந்தாலும் பார்த்துக்கலாம், திறமை பயங்கரமா இருக்கும். இனிமே பாருங்க, இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யுது, பயங்கரமான யோகம் வேலை செய்யுது.
வெளிநாடு, வெளியூர், இடமாற்றம், தொழில் மாற்றம், மருத்துவ படிப்பு, கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். தலைமை பொறுப்பு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும். எப்படி குடும்பத்துல நல்ல விஷயம், நல்ல காரியம், குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு, வெளியூர் யோகம், நல்ல ஒரு மாற்றம் இந்த வருஷத்துல இந்த குரு பயிற்சி பக்கா வேலை செய்ய பாருங்க. உத்திராடத்துல பாருங்க, எதுவுமே கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், எல்லாரையும் அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. திருமணத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்லதா மட்டும் தான் நடக்கும். இப்ப கெட்ட விஷயம் உங்களுக்கு மேக்சிமம் வராது. ஏதோ ஒரு ஆசைப்படுற விஷயத்தை அடைய போறீங்க. எல்லாம் பாருங்க, படிப்பு, கல்வி, கலைத்துறை, இசைத்துறை, உணவுத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு. எப்படி திருமணத்துல பிறந்தவங்க நிறைய ஒரு நல்லதா நிறைய விஷயம் இருக்கு, சாதகமா இருக்கு, பாத்துக்கோங்க. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, தோல்விக்கான விஷயம் உங்களுக்கு வேலை செய்யாது. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய காலமாக இந்த குரு உச்சமான கிரக பயிற்சி கண்டிப்பா வேலை செய்யும், பாத்துக்கோங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபத்தியை பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து திருமணத்துக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரம் பயங்கரமான தைரியமான குணம் இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. இதுலயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இது வந்தாலும் பாத்துக்கலாம், தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கும் அவிட்டத்துல பிறந்துட்டாரு. எப்படி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வேலை செய்யும் அவிட்டத்துல பிறந்தவங்க அனைவருக்குமே சொல்றேன். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, லாபம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும். தோல்விக்கான விஷயம் வேலை செய்யாது. அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றேன். இப்ப இப்படி பெருசா பாதிப்புகள் கிடையாது. குடும்பத்துல வண்டி, வாகனம், வீடு, இடம், பூமி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அதுக்கான விஷயம் சூப்பரா இருக்கு, பாத்துக்கோங்க. பெருசா பாதிப்புகள் கிடையாது. அவிட்டத்துல பிறந்தவங்க இனிமேதான் நல்ல யோகமே வரும். ஒரு சுப செலவு, சுபகாரி மாதிரி பண்ண பாருங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி வீட்டை செவ்வாய் விருச்சக ராசியா ஒரு 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பாக்குற. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இருக்கும். ஒண்ணும் இல்ல, மருத்துவத்துறை, அடுத்து கட்டிட சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க, இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு யோகமா சூப்பரா வேலை செய்யும் அவிட்டத்துல பண்றது. ஏன்னா நல்ல ஒரு மாற்றமா வருது. கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது.